Hi friends, நாம் இந்த வீடியோவில் IATF16949 2016 இருக்கு இல்லையா, அதில் கிளாஸ் 7 அதை வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அந்த கிளாஸ் 7ல் வந்துட்டு ஒரு சப் டாப்பிக்கான 7.5 டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, அந்த டாப்பிக்கில் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் வந்து என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா 7.5.1.1 டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னு எடுக்க போகிறேன். ஸோ அதில் வந்துட்டு மொத்தமாக ஒரு 7 செக் பாயிண்ட் இருக்குது. அந்த 7 செக் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். அந்த செக் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முதல்ல அந்த டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்துட்டு என்னென்ட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக ஒன்று பார்த்துடலாம். டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன்றது வந்துட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று தந்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜரை தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதாவது அந்த குவாலிட்டி மேனுவலில் தான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம அந்த ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டேட்டாஸ் வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு எவ்வளோ நாளுக்கு வந்துட்டு ரிட்டைன் பண்ணணும், அதாவது எடுத்து வச்சு பாதுகாத்து வச்சுருக்கணும். அப்புறம் அந்த குவாலிட்டி மேனுவலில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு இந்த டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனில் வர செக் பாயிண்ட்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா 7 செக் பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்துட்டு பார்ப்போம். ஆர்கனைசேஷனில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அப்புறம் அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதை வந்துட்டு அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இன்க்ளூட் பண்ணியிருந்தால் அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு ரிட்டைன் பண்ணி வைக்கிறோமா, அதை சேமித்து வச்சுருக்கோமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி சேமித்து வைக்கிறோம் இல்லையா, அதை வந்துட்டு டிஜிட்டலாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை ஹார்ட் காப்பியாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ டிஜிட்டல் ஹார்ட் காப்பி அப்படின்றது வந்துட்டு டிஜிட்டல்ன்றது வந்துட்டு நம்ம பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க்கு, இல்லைனா சிடி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்துட்டு டிஜிட்டல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டு இந்த க்ளவுடில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க, ஆன்லைனில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் ஸ்டோரேஜ். ஹார்ட் காப்பி அப்படின்றது வந்துட்டு நம்ம ப்ரிண்ட் அவுட்டாக எடுத்து வச்சுருந்தா அந்த பேப்பரை வந்துட்டு பாதுகாத்து வச்சுருக்கணும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஹார்ட் காப்பி. ஸோ இந்த 2 இதில் வந்துட்டு ஏதாவது நம்ம ஒன்று காட்டினாலும் போதும். ஸோ அப்படி வந்துட்டு காட்டும் போது அந்த டாக்குமெண்ட்லாம் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த கண்டினியூட்டி வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டில் வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்ப்பாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா குவாலிட்டி மேனுவலோட ஃபார்மேட்டும் ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டும் ஸ்ட்ரக்சரும் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய விருப்பப்படி இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டாக பார்ப்பாங்க. செகண்ட் வந்து அது அந்த விருப்பப்படி இல்லை அப்படின்னா எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய சைஸு, கல்ச்சர், அதாவது கலாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறம் அந்த ஆர்கனைசேஷனோட சிக்கலான தன்மையை பொறுத்து அந்த குவாலிட்டி மேனுவலோட ஃபார்மேட்டும் ஸ்ட்ரக்சரும் இருக்கா அப்படின்ட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா கண்டினியூஸாக டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய குவாலிட்டி மேனுவலில் அந்த ரீட்டைன் பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு ரீட்டைன் பண்ணுவாங்க இல்லையா, எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்துட்டு எவ்வளோ நாளுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அந்த தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு டாக்குமெண்ட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த குவாலிட்டி மேனுவலில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது என்னென்னலாம் டாக்குமெண்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு கண்டினியூட்டி மாறாமல் நம்ம எடுத்து வச்சுருப்போம். அந்த எடுத்து வச்சுருக்க நாள் வந்துட்டு எவ்வளோ நாளுக்கு நம்ம அதை வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கணும், எத்தனை நாளுக்கு நம்ம பாதுகாத்து வச்சுருக்கணும், அதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை அந்த ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி அதோட கிரிட்டிக்கல்னஸ் தகுந்த மாதிரியும் அதோட எடுத்து வச்சுருக்க தன்மை நாள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்ட்டு அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு சொல்லியிருக்காங்களா, அதை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த தேர்ட் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஃபோர்த் பாயிண்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா குவாலிட்டி மேனுவலில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QMSோட ஸ்கோப் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கோப்பில் சொல்லியிருக்க போல் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஏதாவது விதிவிலக்கு இருக்குது அப்படின்னா அந்த விதிவிலக்கு வந்துட்டு அதில் குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு ஆட் பண்ணுறது, அப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நியாயப்படுத்துதல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நியாயப்படுத்துதல் இதெல்லாம் வந்துட்டு அந்த அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்கா அப்படின்ட்டு இந்த ஃபோர்த் பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் சொல்லியிருக்க போல் டீட்டெயிலாகவும் ஏதாவது விதிவிலக்கு இருக்குது இல்லைனா ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது நியாயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸோ இல்லை இந்த ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த ஃபோர்த்து பாயிண்டில் பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட்டு.
அந்த 5th பாயிண்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கான டாக்குமெண்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸை வந்துட்டு அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான குவாலிட்டி மேனுவல் வந்துட்டு தந்திருப்பாங்க. அந்த குவாலிட்டி மேனுவலில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ நம்ம அப்படி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் நம்பர் ஒன்று தந்திருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் நம்பர் படி தான் நம்ம அந்த ரெக்கார்டை எடுத்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டு. அது வந்துட்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதில் போய்ட்டு நம்ம எதுவும் போய்ட்டு அப்டேட் பண்ணக்கூடாது. அதாவது எந்த ஒரு ஆத்தரைஸ்டும் இல்லாமல் நம்ம போய் அதில் போய் அப்டேட் பண்ணக்கூடாது. அதுவே ரெக்கார்டு அப்படின்றது வந்துட்டு நம்ம மேனுவலாக அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம மேனுவலாக எழுதுறது வந்துட்டு மேனுவலாகவோ இல்லை சிஸ்டமேட்டிக்காவோ டைப் பண்ணி இது பண்ணுறது அப்டேட் பண்ணுறது வந்துட்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்குமெண்ட்டுன்றது வந்துட்டு எந்த ஒரு ஆத்தரைஸ்டும் இல்லாமல் போய்ட்டு அதை போய் அப்டேட் பண்ணக்கூடாது. அதுவே ரெக்கார்டு அப்படின்றது வந்துட்டு நம்ம மேனுவலாகவோ இல்லை சிஸ்டம்லேயோ வந்துட்டு டைப் பண்ணி அதுக்கான வேல்யூஸை இல்லை ஃபீட்பேக்கை வந்துட்டு அப்டேட் பண்ணுறது தான் வந்துட்டு ரெக்கார்ட். ஸோ டாக்குமெண்ட்னா என்ன, ரெக்கார்டு அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கான இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட் நம்பர் தந்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்மேட் நம்பரை வச்சு நம்ம போயிட்டு அப்டேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் நம்பர் வந்துட்டு குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த 5th பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட்டில் வந்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, குவாலிட்டி மேனுவலில் சொல்லியிருக்கோங்க இல்லையா, ஆர்கனைசேஷனில் என்னென்ன ப்ராசஸ்ஸு, அப்புறம் அந்த ப்ராசஸோட சீக்வன்ஸு, அப்புறம் அந்த ப்ராசஸில் வர இன்புட் அவுட்புட்டு இதெல்லாம் வந்துட்டு அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்து வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது கூட சேர்த்து இன்னொன்று பார்ப்பாங்க. அந்த ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸை வந்துட்டு எதாவது வந்துட்டு நம்ம அவுட் சோர்ஸ் வந்து பண்ணுறோமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அந்த என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்துட்டு நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், அப்புறம் அந்த அவுட் சோர்ஸ் பண்ணும்போது எதாவது கண்ட்ரோல் மெத்தட்ஸு இல்லைனா கண்ட்ரோல் லெவல்ஸ் வந்துட்டு எதாவது வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, அதாவது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராசஸ்ஸு அதாவது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம், அதை எந்த சீக்வன்ஸில் வந்துட்டு பண்ண போகிறோம், அந்த பண்ணும்போது அந்த சீக்வன்ஸோட இன்புட் அவுட்புட்டில் என்னென்ன எப்படி வரும் அப்படின்ட்டு குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது அவுட் சோர்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்ப்பாங்க. அவுட் சோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்துட்டு வெளியில் போய் அந்த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு திரும்ப வந்துட்டு உள்ளார வரும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த என்ன ப்ராசஸ் வந்துட்டு அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அதில் எதாவது வந்துட்டு கண்ட்ரோல் மெத்தட் இருக்கா அப்படின்னு இந்த 6th பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே, அந்த கண்ட்ரோல் மெத்தட் வந்துட்டு குவாலிட்டி மேனுவலில் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு இந்த 6th பாயிண்ட்டு. ஓகே, 7th பாயிண்ட்டு என்னென்னு பார்ப்போம். அந்த 7th பாயிண்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்ஆர் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எங்கே வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதா வந்துட்டு இந்த 7th பாயிண்ட்டு. ஓகே, அதில் வந்துட்டு என்னென்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, கியூஎம்எஸ் இருக்கு இல்லையா, அந்த கியூஎம்எஸில் சொல்லியிருக்க போல் ஒரு ஆர்கனைசேஷனோட கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்துட்டு குவாலிட்டி மேனுவலில் எங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது அந்த குவாலிட்டி மேனுவலில் வந்துட்டு கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸு, கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இந்த டைமென்ஷனில் தான் வேணும், இல்லை இந்த கலரில் தான் வேணும், எனக்கு இந்த மார்க்கிங் வேணும், இல்லைனா எனக்கு இந்த மாதிரியான டிஸ்பேச் தான் வந்து பண்ணணும், இந்த கண்ட்ரோல் மெத்தட்லாம் எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸு சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிஎஸ்ஆர் வந்துட்டு குவாலிட்டி மேனுவலில் எங்கேயாவது வந்துட்டு சொல்லியிருக்காங்களா, இதெல்லாம் வந்துட்டு கஸ்டமரோட சிஎஸ்ஆர் அப்படின்னு எதாவது வந்துட்டு சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு இந்த 7th பாயிண்டில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்துட்டு 7.5.1.1 டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னு தான் பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறது வந்துட்டு 7.5.3 கண்ட்ரோல் ஆஃப் டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன், அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இதுக்கு ப்ரீவியஸாக IATF16949 2016 இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கிளாஸ் 4, கிளாஸ் 5, கிளாஸ் 6,
கிளாஸ் 7. அந்த கிளாஸ் 7ல் வந்துட்டு நிறைய சப் டாபிக் எடுத்திருக்கேன், அதை சப் கிளாஸை வந்துட்டு எடுத்திருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குற வீடியோவும் இல்லை இந்த வீடியோவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது தவிர நான் வேறு ஏதாவது இந்த வீடியோவில் இன்னும் பேசுகிறது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.